இழுத்துட்டு வரணும் எனக்கு என்ன வேலையா? எனக்கு என்ன வேலை? நான் லாயரியா? என் ஃப்ரெண்டு வண்டியில் பேசுறீங்க. வண்டியில் வச்சு பேசிங்க. வாங்க. வேளச்சேரியில தொடர் அங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண இடத்துல வெளில நின்றுருக்கோம். 10 பேர் சூழ்ந்துட்டாங்கன்னு அட்வொகேட்னு போறோம். எங்களை அங்க மடக்கி கூட்டிட்டு வந்து இங்க வச்சு நைட்டு ஃபர்ஸ்ட் 4 பேர் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன போய் இவங்களுக்கு எல்லாம் குப்பாடுறவங்களுக்கு எல்லாம் வேலை செய்யறியா அது இதுன்னு கெட்ட வாரத்துல போட்டு அடிக்கிறாங்க. போனவங்க அவ்வளவு கத்துறோம். AW இன்ஸ்பெக்டர் எங்க, ஏசி எங்கன்னு கேக்குறோம். ஏசி வந்து போன 5 நிமிஷத்துல அடுத்த இன்ஸ்பெக்டர் வந்து பேசுறாங்க. அவங்க போன 5 நிமிஷத்துல இந்த 4 பேரும் அங்கவே தான் இருந்தாங்க. அந்த 4 பேரும் அன்யூனிஃபார்ம் இருந்தாங்க. நேம் பேட்ச்ல வந்த ஏசிக்கு நேம் பேட்ச்ல பேரு காயத்ரின்றாங்க, இன்ஸ்பெக்டருக்கு நேம் பேட்ச்ல. அதுக்கு அடுத்து வந்த இந்த 4 பேர் அங்கவே தான் இருந்தாங்க. அவங்க வந்து எங்களை போட்டு அவ்வளவு அடி அடிக்கிறாங்க, அவ்வளவு ஆபாசமா பேசி அடிக்கிறாங்க, இங்க வச்சு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க போயிட்டு திரும்ப அடுத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் கிட்ட வந்து ஃபுல்லா எல்லா சுடிதாரு புடவை எல்லாம் கம்ப்ளீட்டா ட்ரெஸ்ஸே வேற அவங்களோடது. யாருக்குமே வந்து பேர் கேட்டா சொல்ல எந்த டிபார்ட்மெண்ட் போலீஸா என்னன்னு கேட்டா எதுவும் சொல்லாம எங்களை கம்ப்ளீட்டா மாறி மாறி அவங்கள 4 பேர் பிடிச்சிட்டு 4 பேர் பிடிச்சிட்டு என் கையில 4 மணி சார் வண்டிக்கு நம்பர் பிளேட்டே இல்ல. தோழர் வண்டிக்கு நம்பர் பிளேட் இல்ல. தோழர் நிலவுமொழியையும் வளர்மதியையும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிளேட்டு கூட இல்லாத வண்டியில் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திலேருந்து வேப்பேரி ஸ்டேஷன் கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து யூட்டர்ன் போட்டு ட்ராமா காட்டிகிட்டு இருக்காங்க காவல்துறை. என்ன நோக்கத்தோடு இதை பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு மணி நேரமாக சுற்றி சேத்பட் ஸ்டேஷனில் வந்திருக்கோம். கூட தான் இருக்கும். இது சேத்பட்டு போட்டு வந்துக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறேன், எங்க கை உடைஞ்சிருக்கு, மயங்கி கிடக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறேன்னு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் தாண்டாங்க, ஸ்டான்லி தாண்டாங்க, ராயப்பேட்டை தாண்டாங்க, சுத்து கேஎம்சி கூப்பிட்டு போறேன் நீங்க கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்காங்க. நேம் பேட்ச் இல்லாம பாருங்க அந்த மேடம்க்கு நேம் பேட்ச் இல்ல. நேம் பேட்ச் இல்லாம அத்தனை பேர் எங்களை அடிச்சாங்க. போலீஸ்க்கு ஏசிக்கு நேம் பேட்ச் இல்ல, வந்த இன்ஸ்பெக்டர் லேடி இன்ஸ்பெக்டருக்கு நேம் பேட்ச் இல்ல. இது எல்லாம் நடந்தது WBSல விமன் போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களை உட்கார வச்சு நைட் எல்லாம் அடிச்சாங்க. அஜித்தை கொண்ட மாதிரி ஸ்டேஷன்ல கொண்டு இருப்பாங்க. மேலிடத்துல இருந்து எங்க சார் சொல்றாரு, யார் அந்த சாரு? அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து பாத்துட்டு இருக்கேன், யார் அந்த சாருங்க? எப்ப பார்த்தாலும் மேலிடத்துல இருந்து உத்தரவிட எவன் அந்த சாரு? காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? சிஎம் கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. கூலி படம் பாத்துட்டு இருக்காரு. கூலி தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. நான் ஒரு ட்விட்டர் போஸ்ட் போட்டேங்க. அதை சொல்லி என்ன அடிக்கிறாங்க, அதை சொல்லி என்ன அவ்வளவு அடி அடிக்கிறாங்க. என்ன போஸ்ட் போடுவீங்களான்னு இவங்களை போட்டு 3 பேர் சேர்ந்து ஃபுல்லா இது பண்ணி அடிச்சு இவங்களை அடிச்சிருந்தவன் அங்க போலியாந்து பண்ணாங்க. என்ன அடிச்சிட்டு இருக்கும் போது போனை புடிக்கிட்டு போனாங்க. என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு. ஆனா என் ரிங் டோனுக்கு 6 தடவை ஒழிச்சிட்டு யார் என் போனை யூஸ் பண்ணீங்க? யார் என் போனை சார்ஜ் போடுறீங்க? சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்த என் போனு இங்க ரிங் ஆயிட்டு இருக்குங்க. நான் வந்துட்டு இருக்கும்போது இந்த வண்டியில 5-6 தடவை என்னோட ரிங்டோன் வந்து தனியா பாட்டு பாடுற ஒரு வாய்ஸ், ஒருத்தரோட வாய்ஸ், அது என்ன மியூசிக் பேக்ரவுண்ட் அந்த வாய்ஸ் 6 தடவை எனக்கு அந்த சத்தம் கேக்குது. என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி கொடுத்தேன். எப்படி என் போனை வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுவீங்க? என்ன ரைட் இருக்கு உங்களுக்கு எல்லாம்? மயங்கி கிடக்குறாங்க இவங்க மயங்கி கிடக்குறாங்க. எனக்கு கை உடைஞ்சிருக்கு. நான் காலைல 4 மணி நேரத்தை அழுதுட்டு இருக்கேன். தண்ணி கேக்குறாங்க, தண்ணி கொடுங்க, தண்ணி கேக்குறாங்கம்மா. அவங்க
நான் வந்து சென்ட்ரல் அரெஸ்ட் ஆனப்ப பிளாக் ஆனப்ப நான் வெளியில இருந்தேன். நானு வெளியில இந்த பக்கம் இருந்தேன். என் போனை கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் உள்ள போய் வீடியோ எடுத்தாங்க. நான் உள்ள போகவே இல்லை. நான் இங்க அரெஸ்ட் ஆகி போற வண்டியை ஃபாலோ பண்ணி அந்த வண்டியில எங்க இருக்கு, ஒருவேளை அவங்க ரிமாண்ட் பண்ணா அட்வொகேட்டா போய் நிக்கணுமே, எங்கெங்க இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக வண்டி பின்னாடி போனேன். எனக்கு அப்ப வந்து வளர்மதி வந்து வேளச்சேரியில 10 போலீஸ் வளைச்சிட்டாங்க. நாங்க கேட்க போனாங்க. நான் கேட்க போனாங்க. 10 போலீஸ் சுத்தி நின்று இவங்க எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க, கலைஞ்சிடுறோம் இங்க இருந்துன்னு சொல்றேன். அவங்க உள்ள பக்கத்திலே மண்டபம் இருக்கு. மண்டபத்துல போடாம எங்க லைட்டை சுத்தி சிந்தாதிரிப்பேட்டை கொண்டு வந்து அங்க உள்ள வந்து ஃபுல்லா வந்து எல்லா கலர் ட்ரெஸ்ல, யாரும் யூனிஃபார்ம் கிடையாது, யாருக்கும் நேம் பேட்ச் கிடையாது. இந்த மேடம் மாதிரிதான் உள்ள வந்த மேடம் பாருங்க, இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு நேம் பேட்ச் கிடையாது. நேம் பேட்சே இல்ல. அந்த சொந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் நேம் பேட்ச் கட்டி வைக்கிறாங்க. ஏசி வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நேம் பேட்ச் வந்து அவங்க பேர் என்னன்னு சொன்னாங்க, அவங்க காயத்ரின்னு. என்ன அரெஸ்ட் பண்ணதுக்கு என்ன ரீசன்னே தெரியல. இவங்க அரெஸ்ட் பண்ணது ப்ரொடெஸ்ட்ல இருந்தாங்கன்னு சொன்னாங்க. வேன்ல கொண்டு போனாங்க. வர வழியில கையில வச்சான்னு சொல்லி மேல கை வச்சான்னு சொல்லி அங்க இருந்த லாயர்ஸ் எல்லாம் இவங்களை இறக்கி விட்டாங்க. இவங்க ப்ரொடெஸ்ட்ல இருந்தாங்கன்னு அரெஸ்ட் பண்ணாங்க. நான் ப்ரொடெஸ்டுக்கு வெளியில ஆதரவு கொடுத்துட்டு இருந்தேன். என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணதே தெரியல, ரீசனே சொல்லல. எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன் ரொம்ப நேரமா. எதுக்கு அரெஸ்ட்? இல்லீகல் டிடென்ஷன், கம்ப்ளீட்டா இல்லீகல். 2 மணிக்கு 2:30 மணிக்கு தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. நம்ம பீப்புள் அங்க சேஃப்டியா இருக்காங்களா, அவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்களான்னு பார்க்க போற லாயர். நான் அப்பவே சொல்றேன், நாங்க லாயருங்க, இவங்களுக்காக வந்துருங்க, நாங்க கூப்பிட்டு போறோம்னு சொல்றேன். என்னையே சேர்த்து இழுத்து அப்பவே இந்த கையை முடிச்சாங்க. அதே கையில திரும்ப வந்து அடிச்சு எதையுமே இந்த இடமெல்லாம் புறாண்டி வச்சு இவங்களை செஸ்ட் அடிச்சு இவங்களை வயிற்றுல முதச்சு இவங்க செஸ்டுக்குள்ள கையை விட்டு எல்லாமே பண்ணாங்க. போட்டு முன்னே குடிச்சு எடுத்து அடிச்சாங்க. 2 பேரையும் 20 பேரும் சேர்த்து மயங்கி இருக்காங்க. இவங்க எங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகவே போறதில்ல, மயங்கி இருக்காங்க. எல்லா ஜிஹெச்ஏ அங்க இருந்து ராஜீவ் காந்தி எல்லா ஹாஸ்பிட்டலும் சுத்தியாச்சு. இவங்களுக்கு இவங்க கண்ணுக்கு இன்னும் ஹாஸ்பிட்டலே தெரியல.